ப்ரெஷர் கூட வேலை அவங்க நிறைய இடங்கள்ல சில நேரம் பெரிய பொருட்களே பெற்று தான் இருக்கிறாங்க. அதுக்கும் தாண்டி போகும் வீட்டிலையும் சமாளிக்கப்படுறீங்கன்னா வீட்டில் நீங்கள் இதெல்லாம் சேர்க்காத வீட்டில் நீங்கள் கம்பெனியில் மேனேஜர்களே நீங்கள் சாங்க நான் டிவி தரேன்னு சொல்ல முடியல. வீட்லேயும் வந்து செய்யலாம் பண்ணி வருது. இடத்துல என்ன செய்யறாங்க முதலாவது சொல்றது என்னன்னா வேலை என்னென்ன செஞ்சா பேலன்ஸ் இருக்கும், என்னென்ன செஞ்சா ஹாப்பியா இருக்கலாம், இதுதான் அந்த ரிசர்ச். என்ன செய்யலாம் ஒன்று என்ன நாம் என்ன யோசிக்கிறோம்னா வேலை தளத்துல வேலை செய்கிற அவங்க சொல்லப்பட்ட ஒர்க் நான் ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸும் போகணும். வேலை இன்னைக்கு வந்து இது வந்து இருந்தாலும் சரி மாதிரி அப்படியே போனாலும் சரி இது ஒரு வேலையோட ஆக்டிவிட்டிஸ் தான் இல்லையா. அப்போ இது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். நீங்கள் முடிச்சுட்டு சொல்லி போகிறீங்க கட்டாயம் நீங்கள் அதோட அவசரமே இல்லை. ஆனால் 2 மணி நேரம் பல மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுது மாதிரி இல்லையா. ஸோ இது வந்து ஒர்க் நான் ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி பரவாயில்ல. என்ன இந்த கோயிலில் ஜஸ்ட் ஒரு தொடங்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மட்டும் அது இது மட்டும் இல்லை, டெய்லி ரூட்டீன்லேயே நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ இங்கே நிறைய இடத்துல என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற வெளிநாட்டில் பார்த்தா ஜிம் எல்லாம் இருக்குது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சில இடத்துல ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. என்னன்னா காலையில் 7 மணிக்கு வந்து ஸ்விம் பண்ணிட்டு கேட்க பேசுறாங்க ஃப்ரெஷ்ஷாக. அது நிறைய பேசணும் விஷயம் எங்களுக்கு அப்படி இங்கே தேவையில்லை சுற்றி இருக்கீங்க வெளிநாட்டில் தேடி போகணும் அப்படி இருக்குதுன்னா அப்போ அந்த ஆக்டிவிட்டிக்கு வச்சுருக்காங்க. ஜிம் போட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க. யார் வேணுங்க இப்போ வேலை செய்து ஜிம்மோட ஏதாவது வேலைப்பாருன்னா போய் கொஞ்ச நேரம் அதில் பார்த்து அரை மணி நேரம் செய்து வரலாம். அந்த ஆக்டிவிட்டி செய்து வரைக்கும் அடுத்த 4 மணி நேரம் நல்ல ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். அப்போ அந்த ஒர்க்கோட ரிலேட்டடாக இல்லாத ஏதாவது செய்யும். இல்லாட்டி தலைமை தான் ஒரு டீ டைம் சில இடத்துல தந்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் கேட்டால் சின்ன டீ டைம் அதுக்குள்ளே நீ அந்த சார் அப்படி அவர் இதை சொன்னாலும் சின்ன பஸ்ஸை போட்டு டிவி நினச்சி வரைக்கும் பரவாயில்ல. ஆகப்பெரிய அவங்களோட உள் விஷயத்தை கலைக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டை இப்போ சுற்றி காய்ச்சேன் நல்ல ஃபன்னாக இருக்குது. வீடியோ பார்த்தீங்களா கலைக்கிறது தான் இல்லையா. ஸோ ஒர்க் இல்லாமல் சின்ன ஆக்டிவிட்டி கூட கட்டாயம் அதை கொள்வாங்க. நான் ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அப்பப்போ இருக்கணும். இருந்தால் வந்து ஒர்க் என்வாயன்மெண்ட்டோட நாங்கள் வெளிநாட்டில் பார்ப்பது ஃப்ளெக்சிபிள் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும். ஒர்க்கிங் அவசரம் வந்தாலும் மாற்றலாம். இதெல்லாம் நான் 7லேருந்து 5 வரை இங்கே 8லேருந்து 4 சொல்லுவேன். வெளிநாட்டில் சில நேரங்களில் நான் சொல்லுவேன் ஹாஸ்பிட்டலில் அப்படி இருந்தால் நீ 6லேருந்து 1 மணி ஒரு ஷிஃப்ட் இருந்தால் பின்னாடி காலையில் வரையில ஒர்க்கிங் ஷிஃப்ட்ஸ் இருந்தால் அந்த வேலை செய்தாக்கிறது ஓரளவுக்கு எனக்கு நைட் டியூட்டி தான் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு காலையில் தான் முக்கியம். அவர் வீட்டில் எனக்கு வேலை செய்யறதுக்கு உண்மையாக வீட்டில் பிள்ளையோட நினைக்கிறோம். எனக்கு நைட் டியூட்டி விடுவாங்க சார். ஏன்னா அந்த ஒர்க் ஹவர்ஸ் மாறி செய்யறது லேசு. ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருந்தா ஜாப் அதில் ஒரு கொஞ்சம் நன்மை இருக்குது. அதே மாதிரி இங்கே தான் கஷ்டம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல சேலரி கூட தான் கஷ்டமான பொறுப்பாக இருக்கணும். எல்லா சேலரிக்கே பண்ணணும் என்ன நாங்கள் செய்தி போகிறோம் சேலரி முக்கியம். சேலரி சிலருக்கு அதனை பிரச்சனை கூட வேலை செய்தாலும் எனக்கு கிடைக்கலையே இந்த சிக்கல். ஸோ சேலரியும் மட்டும் சேலரி மட்டும் இல்லை, உங்களுக்கு முதல்ல ரிவார்ட்ஸ் இருந்தா இப்போ சொல்லுற ஒவ்வொரு மந்த்தும் ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி இந்த மாதம் சொல்லி 10 பேருக்கு நீங்கள் ரிவார்ட் பண்ணுறீங்களா சந்தோஷமா இருக்கும். ஒரு மாதம் நாங்கள் வரைக்கும் அப்படி பரவாயில்ல ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னிஷன் எங்களுக்கு கழிப்பாங்க இல்லையா. இங்கே மட்டும் இல்லையா அந்த இடத்துக்கு செய்கிறாங்க. ஸோ ஒரு ரிவார்டிங் இருந்தா உங்களுக்கு அது உண்மையாக உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்க சேலரியில் நல்லது இல்லை ஒரு ரிவார்டு ஒன்று இருக்கும். செய்கிற வேலைக்கு இப்போ வீட்டில் உள்ள பிரச்சனையை மனுஷன் நான் இவ்வளோ செஞ்சாலும் பிறகுறாங்களே வந்து பார்த்து பக்கத்தில் உட்காந்து இவ்வளோ வேலை செஞ்சிருக்கீங்க சொல்கிறாரு இல்லையே இதெல்லாம் வந்து வீட்டில் நாங்கள் செய்த வேலையை ஹஸ்பண்ட் மேலே அந்த வேலையாக பார்த்தாங்க. இது கரெக்டான வேலை இந்த மாதிரி யோசிக்கிறாங்க ரிவார்டிங். அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் உங்களுக்கு சில எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ். நீங்கள் போகிறோம்னு சொன்னால் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு அந்த ட்ரெயினில் இதில் இருக்கலாம் ஃப்ரீ இதில் இருக்கலாம். கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வேறையா பேக்கேஜஸ் இல்லை கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வேறு எங்கேயோ போனால் தங்கி இருக்குது. சர்க்கிட் பங்களா இருந்தால் வெளியில் ஹோட்டல் தங்கினா ஒரு நாளுக்கு 5000 கொடுக்கணும். சர்க்கிட் பங்களால ஒரு நாளைக்கு 400 கொடுத்தது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லையா. நான் கவர்மெண்ட் சர்வீஸ் வேலை செஞ்சுட்டேன்
உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு எங்களோட ஊர் மாத்திரையில் வந்து முத்துமாரியம் கோயில் திருவிழா பற்றி சரிங்களா அது சாப்பிட்டாங்க எல்லா சக்தி பார்க்கலாம் பார்த்தா ஒழுங்க புக் பண்ணியிருந்தது நான் 2 இடத்துல பண்ணி பார்த்தேன் ஜனங்கள் வந்து புக் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாஃப் தான் இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாவிச்சு கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் ஹோட்டல் எடுத்து நின்றீங்கன்னா 10,000 5,000 கொடுத்தா நீங்கள் ஒரு நாளைக்கு இது 400 ரூபாய் நிற்கலாம் ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சின்ன வேக்கேஷன் ஒரு 2 நாள் ஒரு வேக்கேஷன் மாதத்துக்கு ஒரு 2 நாள் வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி சில கவர்மெண்ட்ல கொடுத்த சில சலுகைகள் இதை பாவிச்சீங்கன்னா இருக்கலாம் எனக்கு இவ்வளவு கிடைக்குது பிரைவேட் எம்ப்ளாயியை விட எனக்கு இது கிடைக்குது எல்லாரும் பாவிச்சு ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வர உண்மையாகவே இப்போ இங்கே வேலை செய்யறாங்கன்னு சொல்லுங்க ஒரு வருஷத்துக்கா சொல்றாங்க உங்களோட பர்த்டே இது கொஞ்சம் மெருகேற்றி கொடுத்துட்டு இந்தியாவில் இடத்துல போய் ட்ரிப் போட்டு அனுப்புறோம் இங்கே போய் பார்த்துக்கலாம் அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி அப்போ ஒரு 10 பேர் ஆஃபீஸர்ஸ் எப்படி அங்கே இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் செய்யும் போது உங்களுக்கு என்ன வா இந்த மாதிரி அவங்க போனாங்க நெக்ஸ்ட் டைம் அவன் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா புது இடத்துல போய் பார்த்துட்டு வராங்க நல்ல மாதிரி கிடைச்சது இது வந்து உங்களுடைய பிரைவேட் கம்பெனி செய்வாங்க நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு நான் பார்த்து நிறைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்கிறாங்க அவங்க லேடிஸ் இதை குறித்து அனுப்பி விடுவாங்க நீங்கள் போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஏன் போகிறாங்க ஒன்று அங்கே உள்ள நடைமுறையை பார்க்கறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் தேவையான ஒரு ரிலாக்ஸ் தான் போயிடும் 3 நாள் வெளியே போயிட்டு வாங்க இது மாதிரி விஷயங்கள் செய்ய இந்த வேலையில் எனக்கு நிறைய அங்கே வெறும் வேலை மட்டும் இல்லை அதை தாண்டி உலகம் இருக்கிறப்ப அந்த உங்களுக்கு செய்வதற்கான ஆசை வரும் பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வெளிநாடுகளோட முக்கிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆள் இருப்பாங்க ஒரு சைக்கலாஜிஸ்டாக வருவாங்க வந்து எம்ப்ளாயிஸை பற்றி அந்த மாதம் நடந்த விஷயம் எப்படி ஃபீல் பண்ணியிருந்தாங்க எனக்குன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் வருவாங்க வந்து சும்மா உட்காந்து கேட்பாங்க எப்படி ஃபீல் பண்ணி இருக்காங்க எப்படி போச்சு சிக்கல் இருக்குதா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்களா அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு சின்ன மீட்டிங் நடக்கும் எப்படி சொல்லி கவுன்சிலர்ஸ் அவங்க வந்து அது அவங்க சும்மா எங்களோட வேலைக்கு இல்லை அதெல்லாம் நோட் பண்ணி போவாங்க இந்த இடத்துல அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த இடத்துல இந்த வீட்டில் உள்ள ஆர்டர் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அட்மிஷன் போயிட்டு மாற்றணும் இந்த செய்யப்படும் அங்கே வந்து வெளியில் வந்து எம்ப்ளாயர் ஏதாவது சொல்லிட்டாண்டா சுற்றி பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸாக இங்கே இல்லைன்னா அவங்க தக்கத்தில் பெரிய விஷயம் பார்ப்பாங்க ஸோ ஒரு கவுன்சிலர் வந்து சிக்கலுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி கொடுப்பாங்க என்ன சிக்கல் இருந்தது ஏதாவது இப்போ அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது ஒரு சீக்கிரம் எனக்கு ஒரு எம்ப்ளாயர் சில பிரச்சனை இருக்குது இங்கே 2 கான்ஃபிளிக் போகுது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா எப்படி அந்த கான்ஃபிளிக்டை தீர்த்து கொண்டாங்க சரியாக செல்லுங்க அதுக்கு இவ்வளோ தாண்டி அதை படித்தவங்க ஹெல்ப் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஸோ ஆர்கனைசேஷன் என்ன செய்வாங்கன்னா இப்படி ஒரு வாரத்துக்கு சின்ன பாக்கெட் மீட்டிங் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்ல மாட்டேன் பாக்கெட் மீட்டிங் செய்து அவர் இந்த டீச்சர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் செய்யக்கூட வேலை வந்து சுமையாக தெரியாது இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்து வந்து எல்லாரும் நான் சொல்ற விஷயம் முடிஞ்ச அளவு தனியாக இருக்காம சொசைட்டியோட கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பண்ணிருக்கு இவ்வளோதான் நான் இங்கே இருந்தால் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கோயிலையோ சர்ச்லையோ எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது அந்த ஆட் பண்ணுற சில விஷயங்கள் செய்யப்படுறது சந்தோஷமாக இருக்குது அந்த சோஷியல் சர்வீஸ் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த சண்டே நல்ல ரிலாக்ஸ் ஏன்னா அந்த சர்ச்சில் போயிட்டு இந்த வேலை செய்து கொடுத்து அவங்களோட காலேஜ் சின்ன பிள்ளைகளோட நின்றுட்டு வரோம் நல்ல ரிலாக்ஸ் உடைய திருப்பி இந்த ரீஆக்டிவேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் சோஷியலோட சொசைட்டியோட கனெக்ட் ஆகிருக்கு இது ஒரு வகை இப்போ என்ன சொல்கிறது ஆம்பளையில் சொல்லுவாங்க போயிட்டு ஒரு சயின்ஸ் விளையாட போய் பார்த்து வெளியே போய் போவார் இல்லையா அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யும் உங்களுக்கு இதுதான் யோசிக்கணும் உங்களுக்கு கூட கேட்பாரு நான் இதை ஒரே மாதிரி சொல்லிடலாம் உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு சில அந்த ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப்லாம் இருக்கு அது சில இடத்துல நம்ம அதுக்கு பற்றி அவங்க லைன்ஸில் லேடிஸ் இருக்காங்க அவங்க அதுதான் இதை உங்களோட காம இதில் மட்டும் பெண்கள் அமைப்புகள் தான் இருக்கு கதைப்பாங்க காய்ச்சி உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் இந்த ஆஃபீஸர் வேலை சொல்லுங்க போயிட்டு வரைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம்
இனிமே நம்பிக்கை வரும். நான் நல்லா ஏதோ செய்கிறேன். இவ்வளோ ரிலேட்டிவ்ஸும் வந்து இவன் போறா படிச்சு போறான்னு பயம் வரும். நிறைய இடத்துல போயிட்டு சொல்லிடுறாங்க. எல்லாமே நல்லது. ஸோ உங்களுக்கும் இனிமே காலத்தில் வெளியே போய் ஒரு ரிலாக்ஸாக பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்குள்ள இந்த மாதிரி விஷயம் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறது உங்களுக்கு ஒரு சுயமரியாதை தேவைப்படுது. அது இவ்வளவு சூழல் எப்படியோ அதுக்கு மாதிரி நீங்க வடிவமைச்சு சொல்ல வேண்டும். அதே மாதிரி சாப்பாடு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக நிறைய நிறைய நான் பார்க்கறேன். காலை சாப்பாடு சாப்பிடலாம் வந்த உடனே அவசரப்பை அடித்த மாதிரி அடிச்சுட்டு இவ்வளவு தூரம் அது லாங் டர்முக்கு நல்லது. வீட்டில் காலையில் புதிய சமைச்சு கொடுத்தது கூட அப்படியே டைம் இல்லை, பஸ்ஸை மிஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்தால் வேறு தொடங்கி உடனே எனக்கு போய் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட டைம் இல்லை. அப்படின்னு பக்கத்தில் சொல்லி சாப்பிட செஞ்சு இந்த ஒரு கூல் ட்ரிங்கோ இதோ வச்சுக்கிட்டோ ஒரு லிங்க் எடுத்துக்க அப்படி பழகி இதுதான் 40-50 வருஷத்துக்கு கெஸ்ட் ஆயிடுச்சு. அடிக்கடி பையன் சாப்பிட்டு மீஞ்சி போகிறேன் சோறு சொல்லி நல்ல முடிவுறது இல்லையா. அதுக்காக போயிட்டு அவருக்கு செய்ய அவருக்கு அவரை யோசிப்பீங்க பிள்ளைகளை பற்றி யோசிப்பீங்க ரெண்டு காரை 3 காரை வைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒன்றையும் வச்சு கொடுக்காங்க. அவரை மாதிரி சமைச்சு போறது நீங்க தான் சமைக்கிறீங்க. 3 பேருக்கு ஒரு பெரிய நீங்க வச்சு கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வச்சு சொல்லுங்க. நிறைய இல்லை உங்களுக்கு 2 நிறைய உங்களுக்கு சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு பருப்பு கறிதான் இருக்கும். சும்மா பருப்பு பப்படம் இருந்தாலும் சாப்பிடுவீங்க. பருப்பு அவர் விளக்க வைக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்டீங்களா ஹஸ்பண்ட் அவரும் பலத்தால் அவர் கணக்கதையில் அதற்கு கூட அப்படிலாம் வைத்திருக்கிறாங்க. கடைசியாக வந்து வெள்ளக்கார ஒரு சின்ன இந்த டம்ளர் ஒரு கிளாஸில் வச்சு 2 மணிக்கு ஏறாமல் அதை சப்பி தான் இருப்பாங்க. இப்போ அதுக்கு 5 நிமிஷத்துல அது போயிடும். அப்போ அவள் பாவம் விடுறா 5 தூக்கிட்டு ஒன்றரை போதுதான் மணிக்கு தான் வெளியே வருது. அப்போ ஸ்பீக்கில் வந்து கடைசியாக 15 வச்சு நீதி ஒரு காலத்து சரியான பாவத்தை பார்க்குறாங்க. ஆனால் மாறி விடுது ஒரு ஆணைக்கு வந்து 2 பேரும் சேர்த்தாங்க வந்து பைக் நம்ம வெளிநாட்டு ரஷ்யாவில் வந்து எதையே வராது. என்ன இருக்கு அவனோட ஜெனடிக் வந்து அடாப்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட சாய்க்கும். அதே மாதிரி டாக்டர் போகுது அவங்கள விட பிடிக்க அந்த நான் பார்த்துட்டு கேட்டா ஹஸ்பண்ட் பைக் வேறு வேலை இல்லைன்னு சொன்னேன். பொருட்கள்லாம் இல்லை பிள்ளைலாம் கல்யாணம் கூட போயிட்டு அவர் வந்த பிள்ளைங்க இல்லை அவருக்கு தான் பிரச்சனை. அவர் சொல்ல இதெல்லாம் எனக்கு பழகி விட்டது. இப்போ 2 பேருக்கு இல்லை அங்காஸ் ஐசியூ வரைக்கும் போயிருக்கு. ஐசியூ தான் போயிடுறாங்க. அவருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பைக்கு பிக்காக வந்துச்சு. அப்படி இருக்கிற சில விஷயம் சரி வராது. சாப்பாடு அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆஃபீஸர் பேசினா அடுத்தடுத்த மக்களுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு வகையில் ப்ரொமோஷன் வரும் இல்லையா. அப்படி இருந்தாலும் இருப்பீங்க இல்லையா. ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். கேரியர் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நீங்கள் பெருசாக பார்க்க மாட்டீங்க. அடுத்து நமக்கு செய்யலாம் மேல் மட்டத்துக்கு பாலிசி சேஞ்ச் வரணும். அந்த மாதிரி இந்த ஆஃபீஸுக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ அவசரம் வேலை பாலிசி சேஞ்ச் இருந்தால் அது நாங்கள் அதுக்கு கஷ்டப்படக்கூடிய வழியில் நாங்கள் விட்டுருக்கோம். ஸோ இதுதான் நான் கடைசியாக ஒன்று சொல்லி கூட இவ்வளவு தெரியாட்டி கடைசியாக இந்த சின்ன விஷயத்தை வச்சுருக்கோம். என்னன்னா
நீங்கள் யோசிச்சு மெயினாக யோசிச்சு டிமென்ஸ் ஏன்னு சொன்னபடியா டிமென்ஸ் அப்படி யோசிச்சபடியா உங்களுக்கு அதுக்காக நீங்கள் பாதிக்கப்படான்னு இல்லை எல்லாருக்கும் பவனான விஷயம் தான் ஃபஸ்ட்டாக யோசிங்களா உங்களுக்கு நம்பிக்கை வைக்கும் நிறைய சிட்டி 7 மாதம் காலம் தான் நாங்கள் செய்தது உலகம் முதலாக சொல்லுங்க எனக்கு 7 முதல் மனநிலை போகும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் நிறைய இப்போ லேடிஸ்க்கு மல்டி டாஸ்கிங் இருக்குது இப்போ புள்ளிட புத்தகம் வாங்குவாங்க என்ன கடைக்கு வாங்க தெரியும் அதே நேரம் போகிற வயதில் கம்பெனி இதே ஹஸ்பண்டை கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னா நிறைய வச்சு செய்ய கஷ்டமா லேடிஸ்க்கு மல்டி டாஸ்க் பண்ண முடியும் அதாவது நீங்கள் ஒரு சில வேலை தான் ஸோ அதில் ஃபஸ்ட்டாக வந்து உங்களை நீங்கள் நம்புங்க வேறு யாரும் நம்பாக்கி ரெண்டாவது வந்து சொன்னாலே ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கணும் இல்லை இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர்ங்கிறது நீங்கள் சொல்ல மாட்டேன் வந்தோடனே சொன்னாங்க இன்றைக்கு என்ன வேலை ஃபில்டர் பார்க்கணுன்றது 2 பேரையும் வேலைடா எப்போ முடியும் அவருக்கு ஒரு விழிப்பாளர் நேரத்தில் இதே கொஞ்சம் ப்ரொசீஜர் கேப் கிடைக்குமா நீங்கள் போய் வேலை செய்யறது நீங்கள் முடிவு ரூல்ஸ் போட்டு செய்யக்கூடாது திங்கள்லேருந்து நீங்கள் வெளியிலேருந்துனா அது செய்யக்கூடாது ரூல்ஸ் போட்டு கடைசியில் வீட்டில் ஒர்க் அவுட் ஆகாது பட் நீங்கள் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு இதை எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா நக்கல் ஒரு விஷயத்தை ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணுற வீடுகளில் அநேகமாக பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆள் இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வெளியாக கொழும்புக்கு போகிறேன் பிள்ளைங்க என்ன செய்யறது நீங்கள் சமாளி அது இல்லாட்டி ஹஸ்பண்ட் சொல்ல இல்லை வெளியே போட்டு மரியாதை போட்டு நீ என்ன போடணும் இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொழும்புல அங்கேயும் போடுறோம் நீங்கள் போகணும்னு அந்த கதை வரும் கொஞ்சம் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராம் போனால் உங்களுக்கு பரவாயில்ல போய் கொஞ்சம் கொடுக்கும் நான் விஷயத்தை தெரிஞ்சு வரலாங்க நல்ல போயிட்டு வாங்க நான் பார்க்குறேன் அந்த ஷேரிங் பண்ணிட்டு சொன்னால் நீங்கள் ஒரே இடத்துல தப்பி அது ஒன்று அடுத்தது வந்து நாம் செய்கிறது இல்லை உங்களோட வேற ரூட்டீனை வந்து கொஞ்சம் சில டைம் வேலை சொல்லினா மிஸ் பண்ண மாட்டேன் டைம் செய்து மிஸ் பண்ண மாட்டேன் இப்போ இன்றைக்கி என்ன வேலை இருக்குது இந்த விஷயத்துக்கு என்ன மறந்துடும் சில விஷயங்கள் இன்னொரு வீக்கெண்ட் இங்கே போகிறது ஸோ இங்கே ஓரளவுக்கு ஒர்க்கிங் லைஃப் பேஸ் பண்ணால் ஒரு டயரி இல்லை இப்போதான் ஃபோன்லேயே அக்சஸாக வந்தது அதுலேயே ஷேர் பண்ணி வைக்கலாம் ஒரு டைப்பில் போட்டு இந்த 4 விஷயம் தெரியல முடிக்க முடியும் என்ன டைப்பில் முடிக்கலாம் இந்த அவருக்கு சொல்லிடுறது இந்த சனிக்கிழமை நான் இவ்வளோ பண்ணி சில இடத்துக்கு போவோம் நீங்கள் மாணவர்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இது முக்கியம் அந்த ஒரு முதலையும் டைம் டேபிள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு வேலை எந்த இருக்கு எந்த நேரத்துக்கு வேலை கவனிக்கணும் எந்த நேரத்துக்கு வீட்டுகளுக்கு மக்களுக்கு நாங்கள் டைம் கொண்டு ஓரளவு ஒரு ஏன்னா நாங்கள் எங்களோட கல்ச்சர் நாங்கள் அப்படி பழகிறோம் வெளிநாட்டு ஒரு வருஷத்துக்கு டைமில் போடுவாங்க எப்போ நான் லீவ் எடுப்பேன் எப்போ நான் வெளிநாட்டு போகிறேன் இப்போ எனக்கு இந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ இல்லை ஒரு திறமைக்குரிய விஷயமாக எனக்கு தலைமுறை இருந்தால் அடுத்தது வந்து இந்த விஷயம் இது நான் நினைக்கிறேன் நிறைய இடத்துல பெண்கள் செய்யாத விஷயங்கள் நிறைய ஈவன் ஆர்டிபிள்ஸ் செய்ய மாட்டாங்க சில நேரங்களில் நோ சொல்ல பழக்கம் இதுக்கே தான் செய்யறாங்க எப்படி சொல்றது ஒரு படம் நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் இருக்குது கடைசியாக சொல்லி முடிக்கிறது என்னது இல்லை நோ மீன்ஸ் நோ என்ன ஏன் சொல்லிடுறாங்க தப்பா ஒரு அவரே விரும்பித்தவர்களோட வந்தா கூட வீட்டுக்குள்ள அவர் விரும்பாம தொடையதான் அப்படி தொட்டா உள்ளதான் விருப்பமாக தான் 2 போனது வேலை கிடையாது ஆனால் எனக்கு இன்னொரு உள்ள விருப்பம் இல்லை நீ மாறி போனா இல்லை அவர் நோன்னு சொன்னா நோ தான் அதான் அந்த படத்தில் சாரமாக தான் நீங்கள் இது கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க
இவர் மாவட்டம் ஒரு ரூம்ல போனாரு வீட்டுல விழுந்து போனார் போன பிறகு அந்த சம்பவம் தான் இருக்கு இல்ல போனாலும் எனக்கு விழாடி தொடையிலான சொன்னா அதே விஷயத்தை நாங்கள் வீட்டில் சாதாரண டெக்னிக்கில் பாதிக்கலாம் போய் யோசிங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த வீக்கெண்ட் பொருட்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வராங்க சமைப்போம் வீட்டுக்கு சமைப்போம் நாங்கள் சில டின்னர் பண்ணுவோம் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு சரியான பிஸியாக இருக்குது கேட்காது இந்த வீக்கெண்ட் நீங்கள் வேறு கோயிலுக்கு போக மாட்டோம்னா உங்களுக்கு பிடிச்சாரு இந்த வீக்கெண்ட் கஷ்டம் இந்த வீக்கெண்ட் வந்தாங்கன்னா எனக்கு இந்த விஷயங்கள் இருக்கு அதாவது அந்த டிஸ்கஷனுக்கு இடம் இருக்குமா ஒன்று அவரை லிஸ்ட் பண்ணி ஓகே அப்போ அடுத்த இல்லை அவர் இல்லை நான் பார்த்துக்கொள்றேன் ஏதோ இது எனக்கு சரி வராது நோ சொல்றது ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கு பழக்கம் பிள்ளைக்கும் இதே சிக்கல்னா இல்லைன்னா பிள்ளை எதிர்காலம் வாங்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள அலுவலக பார்க்கலாம் பிள்ளைக்கு நோ சொல்லி பழக்காதுன்னா பெரிய வயது வரைக்கும் இதுதான் மருந்து ஒன்று செய்யலாம் ஸோ நோ சொல்ற பழக்கம் முக்கியப்பட்டிருக்கல பிள்ளைகளுக்கு ஓகே வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க ஓகே ஒரு கட்டத்தில் ஏதாவது இருக்குதா நோ சொல்லி பழகிட்டா பிள்ளைக்கு தெரியும் இவ்வளவு சொல்ற வரைக்கும் நான் கேட்கலாம் அது கருத்து தள்ளி போனான்னா அம்மா இன்னும் என்ன செய்யணும் முதல் மாசம் கஷ்டம் இல்லை ஆடி கத்து அம்மா பாடு சொல்லிட்டு அம்மா ஒரு பேசுவாங்க புள்ளைய வாழ்க்கை புள்ளைய பாய்கிறாங்க பட் இது ஒரு நல்ல பர்பஸ்க்காக தான் செய்யுங்கட்டா பிள்ளைக்கு நோ சொல்லி பழக்கம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிமான ஏழு பிள்ளைகளை பார்த்தா என்ன பிரச்சனை யூனிவர்சிட்டி போன பிறகு யூனிவர்சிட்டி போனால் கஷ்டமா இருக்கு என்ன பிரச்சனைனா இது ஒவ்வொன்றையும் அம்மா பக்கத்துலேயே போய் செய்து எல்லா கம்பெனியும் கொடுத்தாரு உடச்சி போய் வெளியே வரைய சமாளிக்கலாம் அங்கே போய் ஒரு சின்ன வார்த்தையை தாங்கலான்னு நோ சொல்லி பழக்கம் அந்த சின்ன பழக்கத்துக்கு சொல்லுங்க எனக்கு இதுதான் செய்யலாம் எனக்கு இந்த வேலை செய்யறாங்க நோ சொல்லி பழகணும் ஆஃபீஸ் செய்யலாம் ஆனால் ஆஃபீஸில் சொல்லுற பொலைட்டாக சொல்லணும் இங்கே வேலை கொடுக்குறாங்க சில தான் வேலை பண்ணுறாங்க வேலை செய்யறாங்க தான் வேலை வரும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது இந்த மாதிரி இனிமேல் தந்தாலே அர்த்தம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு இனியே வாங்கிட்டு அப்படி இல்லை நான் சொல்றது சொல்றதுக்குள்ளேயும் சொன்னாங்க நெட்டா பயிர் சொல்றது ஓகே இந்த வேலை தெரியும் ஓகே அதை செய்யலாம் அவருக்கு அந்த முதல் செய்யலாம் அந்த சொல்றேன் என்ன செய்யறது அவளே இவ்வளோ வேலை இருக்கிற காமிக்கிறாங்க அந்த வேலை சொல்றது தெரியுமா தைரியம் சொல்றது எல்லா இடத்துலையும் இது நான் சொன்னேன் இது நான் சொல்லலாம் செய்து பார்க்கல வாழ நீங்கள் அனுபவிப்போம் ஆனால் செய்யும் ஒரு வகையில் நாங்கள் பழக்கத்தை பண்ணணும் இப்போ ஜனாதிபதியில் இப்படித்தான் இருப்பாரு நாங்கள் பழகிட்டோம் இப்போ ஒரு ஆள் வந்துட்டு இல்லை சும்மா காப்பியும் போகலான்னு போராட்டம் அவன் சும்மா போயிட்டு அவர் இந்த போட்ட சார் சின்ன அவரை சம்பவப்படியாச்சுன்னு வந்தாங்க ஆனால் ஒரு வகையில் செலவாக படைக்கலாம் அந்த சிம்பிளாக இருந்து காட்டுது தானே இப்போ நாங்கள் யோசிச்சிட்டோம் நானே எதுனா அந்த காப்பி காப்பி சூப்பராக இருக்கு அந்த வீட்டில் பண்ணியிருந்தோம் போட்டு ஆனால் தேவையில்லை இப்படி போடலாம் இது சொல்லி நான் இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் நான் போய் பார்த்துட்டு போகிறேன் நான் அதே போதில் இருந்து அப்படியே ஒரு ஆள் இருக்கிறாரு அப்போ கதைச்சிட்டு மாற்றலாம் இப்படிதான் என்னோட கட்டாயம் இல்லை அதிபதியை இங்கே வச்சுக்கொண்டே மாற்றிக்கலாம் ஒரு இருக்கிறாருன்னா அவங்க மற்ற விஷயத்தை எனக்கு தெரியாது அவர் என்ன பிளான்லாம் தெரியாது அட்லீஸ்ட் இருந்த கல்ச்சர் மாற்ற வேண்டியது இருந்துட்டு இல்லை உடைக்கலாம் இல்லையா அவர்கள் உடைக்கிறோம் நம்ம உடைக்கிறாரு இல்லையா 10 பேர் நோ சொல்லி பழகினா அவங்க அடுத்தது அவருக்கு சொல்றாங்க அவள் வீர பணம் இருப்பா இன்னும் கூட்டி அவரை போகிறது நான் பண்ணுறேன் அவங்க யோசிக்கிறேன் அது உங்களோட கையில் செய்வது அதே மாதிரி தான் இன்னொரு பெட்டர் தான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அது நல்லதான் படிக்கிறதுக்கு சரி வேலை முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஆனால் எப்படி பர்ஃபெக்டாக 100% இல்லாததுக்கு சொல்லணும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அது வந்தாலும் கொஞ்சம் போகும்போது பட்டத்துக்கு முடிச்சு தான் நான் படிப்பேன் அதனால காலையில் தூங்கி இவரு சமைச்சு வெளியே சாப்பிட முடியல அவங்களுக்கு அல்சர் வெளியில் வந்தால் இன்னைக்கு 50% பண்ணினா நான் 10% செஞ்சால் தான் நீங்கள் நீங்கள் செய்யணும் கேட்குமா ஒரு லீவ் வச்சு செய்யா
பெர்ஃபெக்டாக எக்ஸாம் பண்ணணும். ரெண்டாவது அவரையும் பெர்ஃபெக்டாக கவனித்து சாப்பாடு கேட்கலாம். அதுக்கு பதில் சாப்பாடு வாங்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உழைச்சி இது பழகிட்டு நல்லதுதான். உங்களால் சமாளிக்கிற அளவுக்கு செஞ்சு போனீங்கன்னா நல்லது. எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லது நடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் சிக்கல் வந்து செய்து கொஞ்சம் காலம் போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் வெளியே சாப்பிட சொல்கிறாரு. ஒரு நாள் கஷ்டம் நீங்கள் பாசத்துக்கு சாப்பிடணும்னு சொல்கிறாரு. ஒரு மாவு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சில இடங்களில் பெர்ஃபெக்ஷன் வந்து சரிகிறாரு. அந்த நேரில் கொஞ்சம் மாறி போகிறோம். சரி, அந்த ப்ரெஷர் நீங்கள் லைஃப் பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படுவோம்.